ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மனிதருடைய முதுகு தண்டுவடம். இந்த முதுகு தண்டுவடத்துல 3 பார்ட் இருக்கு. சர்வைக்கல், தொராசிக், லம்பார்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்ப வளைக்கிறோம் அப்படின்னா 2 இடத்துல மட்டும் தான் நம்ம வளைப்போம். ஸோ கழுத்து பகுதியை வளைப்போம், சைடில் திருப்புவோம், முன்னாடி பின்னாடி ஆட்டுவோம், எல்லா வேலையும் செய்வோம். அதே மாதிரி இடுப்பு பகுதியும் முன்னாடி குனிகிறது, ஹிப் ரொட்டேஷன் பண்ணுறது, பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா வேலைகளையுமே இடுப்பு பகுதியில் செய்வோம். ஸோ கழுத்துலையுமே இடுப்புலையும் பிரச்சனை வருது. எதனால அப்படின்னா ஓவர் ஸ்ட்ரெயின், ஓவர் யூசேஜ். நம்ம அதிகப்படியாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், ரொம்ப யூசேஜ் பண்ணுறோம், முன்னாடி பின்னாடி ரொம்ப குனிகிறோம், வெயிட்டு தூக்குறோம், விழுகிறோம், அடிப்படுது, நல்லா அப்படியே உட்காரோம். அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு லம்பார் ரீஜன்ல டிஸ்க் பல்ஜ் ஆகி கால் போற நரம்பு மேல கம்ப்ரஷன் ஏற்படலாம். பட் ஆனா இந்த தொராசிக் பார்ட்னு சொல்லக்கூடிய T1ல இருந்து T12 வரைக்கும் இருக்கிற பகுதியில எந்த ஒரு அசைவுமே இருக்காது. முன்னாடி வளைகிறதோ பின்னாடி பெண்ட் ஆகுறதோ அதிகப்படியா இருக்காது. ஸோ இந்த இடத்துல ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க ஏதாவது விழுகிறாங்க, இல்லை ஆக்சிடென்ட் ஆகிறாங்க, இல்லை ஏதாவது தப்பு கட்டிட்டு ஜெர்க் ஆயிடுறாங்க அப்படிங்கிற போது, இல்லை பின்னாடி யாராவது இடிச்சிடுறாங்க, இல்லை எனக்கு மசாஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குழந்தைகளை கேட்கும்போது அவங்க ஏறி மிதிச்சிடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துலாம் இந்த தொராசிக் ரீஜன்ல என்ன ஆகுனா டிஸ்க் பல்ஜி ஏற்படும். என்னோட நிறைய பேஷண்ட் சொல்லுவாங்க, எனக்கு முதுகு வலியா இருந்துச்சு, பையனை மிதிச்சு விடுறான்னு சொன்னேன், அவன் விளையாட்டா என்ன பண்ணிட்டான், கொஞ்சம் பலமா மிதிச்சிட்டான், அதனால ஏற்பட்ட வலிதான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல டிஸ்க் பல்ஜி இருக்குன்னா கீழே விழுந்ததுனால, அடிபட்டதுனால, ஏதாவது இடிச்சதுனால தான் வரும். ஸோ உங்கள்கிட்ட யாருக்காவது இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க எம்ஆர்ஐ எடுத்திருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துட்டு ஃபர்தரா இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறத எங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா பேக் பெயினால சஃபர் ஆகிற உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச்.